First sum using the function f and g given below, find f dot g and g dot f. Check whether f dot g equal to g dot f. கீழே f of x g of x உடைய மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா f dot g கண்டுபிடிக்கணும், g dot f கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டுமே ஈக்குவலாக சமமாக இருக்கா என செக் பண்ண வேண்டும். இதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரையும் போட்டாச்சு. இப்போ ஃபோர்த்து ஒன் போட போகிறோம் நம்ம. ஃபோர்த்து சம் என்ன இருக்குன்னா f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4. Given f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f dot g equal to g dot f ரெண்டும் சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? f dot g கண்டுபிடிக்க போகிறோம். f dot g equal to f அப்படியே இருக்கும், டாட் அப்படியே இருக்கும், இந்த g பக்கத்தில் ஒரு x சேர்க்கணும், அப்போ g of x-ஆக மாறிடும். ஈக்குவல் டு f, இந்த டாட் பதில் ஒரு ப்ராக்கெட், இந்த g of x அந்த ப்ராக்கெட் உள்ளே போடணும், போட்டுட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஈக்குவல் டு f ப்ராக்கெட் g of x நமக்கு தெரியும், g of x equal to x minus 4. அப்போ இந்த g of x அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த x minus 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது x minus 4 க்ளோஸ் த ப்ராக்கெட். இது யாருன்னா f dot g. ஆனால் f of x minus 4 நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி f இருக்குனால நீங்கள் f of x கீழே எழுதிக்கிங்க. அப்போ f of x equal to என்ன அப்படின்னா 3 plus x. 3 plus x. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது f of x minus 4 தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இங்கே f இருக்குது, எக்ஸுக்கு பதில் x minus 4 போட வேண்டும், சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த சமன்பாட்டில். அப்போ x ஈக்குவல் டு என்னன்னா x minus 4. யாருன்னா f of xயில் f of x சமன்பாட்டில் x இருக்கிற இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 3 எப்படி இருக்கும்? ப்ளஸ்ஸு. இங்கே என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதில் x minus 4. இது ப்ளஸ் சைன், இது மைனஸ் சைன். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் யாரோ அதோடைய சைன் பண்ணணும். அப்போது எக்ஸு அப்படியே இருக்கும். 4ல் 3 போனால் 1, அது கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் மைனஸ். அப்போ இது f of x minus 4 equal to x minus 1. f of x minus 4 equal to f dot g. அப்போ f dot g equal to x minus 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம யார் கண்டுபிடிக்கணும்னா g dot f கண்டுபிடிக்கணும். g dot f ஈக்குவல் டு g அப்படியே இருக்குமா, டாட் f என்ன விடும், பக்கத்தில் ஒரு x சேர்க்கணும், f of x ஈக்குவல் டு g, இந்த டாட் பதில் ஒரு ப்ராக்கெட், f of x அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதி அதையும் என்ன பண்ண மூடிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். ஈக்குவல் டு g, இப்போ இந்த ப்ராக்கெட் f of x. f of x உடைய சமன்பாடு 3 plus x இருக்குது. அப்போ இந்த f of x அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த 3 plus x அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 plus x எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், க்ளோஸ் த ப்ராக்கெட். இது யாருன்னா g dot f. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது g of 3 plus x. நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த g இருக்குனால இந்த g of x உடைய சமன்பாடையும் எழுதுங்க. அப்போ g of x equal to x minus 4. ஆனால் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது g of 3 plus x கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு அதாவது g of xல x இருக்கிற x இருக்கு இல்லையா, அந்த x மதிப்பில் இந்த மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணணும். g இருக்குது, எக்ஸு இங்கே x இருக்குது, இங்கே 3 plus x இருக்குது. அப்போ x ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 3 plus x சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த x அப்படியே தூக்கிடுங்க, தூக்கிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3 plus x minus 4 ஈக்குவல் டு g of 3 plus x ஈக்குவல் டு இது ப்ளஸ் சைன், இது மைனஸ். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் பண்ணணும். அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும். 4ல் 3 போனால் 1, கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் மைனஸ், -1.
அப்போ g ஆஃப் 3 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ g ஆஃப் 3 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு g டாட் எஃப். அப்போ g டாட் எஃப் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த சம்மில் எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சோம், அதோடைய ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 1 வருது. ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சோம், அதோட ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 1 வருது. ரெண்டுமே என்ன வேணால் சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஏன்னா ரெண்டுமே சமமாக இருக்கனால எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். Please like, subscribe and comment.